ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்களை கும்பராசிக்காரர்களுக்கு வைத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு இருக்கக்கூடிய குருவின் பார்வை மெதுவாக விலகி இந்த மாதத்தில் உங்கள் ராசியை யாருமே தொடர்பு கொள்ள. ஆனால் உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்குறாரு. பாத சனியா சனி நடந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. அப்பப்போ குடும்பத்தில் வருமானத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல குருவின் பார்வை சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் கடன் வரும். கும்பராசிக்காரங்களுக்கு என்ன இருந்தாலும் 6ஆம் பாவகத்தில் குரு இருந்தாருன்னா 6ஆம் பாவகத்தை ஏற்றி தான் பண்ணுவார். 6ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மை வேலைங்க, நல்ல வேலை கிடைக்கிறது. 6ஆம் பாவகத்தினுடைய இன்னொரு விஷயம் என்ன, உங்களுக்கு கடன் மாதிரியான அமைப்புகள் வருது. சுபர் இருந்தால் கடன், சுப கடன் வரப்போகுது. அப்போ வீடு வாகன அமைப்புகளில் மாற்றம், திருமணத்துக்காக கடன் வாங்க போகிறீங்க, வீட்டுக்காகவோ வாகனத்துக்காகவோ கடன் வாங்கக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருக்குங்க, ஒரு வண்டி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த வண்டி இப்படி இருக்குதுங்க, இப்போ பாருங்க நின்றுக்குதுங்க, அங்கே நின்றுக்குதுங்க, பிரச்சனை பண்ணுதுங்கன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல வாகன மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. 6ஆம் பாவகங்கள்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான். கூடுதலாக வீடு வாங்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி நல்ல தன்மை. இது எல்லாத்தையும் விட 10ஆம் பாவகம் கடுமையாக வலுத்திருக்கக்கூடிய அட்டகாசமான அமைப்பு. உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படியே திக்பலமாக 16ஆம் தேதிக்கு மேலே வராரு. 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலேயே குருவின் பார்வையில் இருக்கார். அப்போ நீங்கள் செவ்வாய் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த தொழில் அமைப்புகளில் மேன்மை வரக்கூடிய தன்மைங்க. எப்பொழுதுமே குரு பணபர ஸ்தானத்தோட அந்த என்ன 6, 10, 2ஆம் இடத்தோட தொடர்பில் வருவார். இதெல்லாம் உங்களுக்கு வருமானம், சாப்பிட்றதுக்கு வருமானம் வர்ற வழிகள் இந்த பாவகங்கள். அப்போ இந்த பாவகங்களை பலப்படுத்த போகிறாரு. வேலை அமைப்புகளில் மாற்றம் வந்தால் தாராளமாக இப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்கிறதுக்கான இந்த அடுத்த வருஷம் அப்படியே மெதுவாக நல்லதுகள் நடக்கிறதுக்கான ஒரு சின்ன அச்சாரம் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு வெளிநாடு அமைப்புகளில் மாற்றங்கள், வெளி அமைப்புகளில் வர ஆரம்பிக்கும். சிலர் தேவையில்லாத இடங்களில் பணத்தை போட்டு விரைய செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ இந்த வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் தொழில் தன்மை வருது, தொழில் மாற்றங்கள் வருதுன்னா தாராளமாக அதை எடுத்துக்கலாங்க. இப்போதைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது இது அப்படின்னு யாராவது பேசுகிறாங்கன்னா தயவு செய்து இப்போ வேணாம். 12ஆம் பாவகமும் உங்களுக்கு அப்படி ஒன்றும் சரியாக இல்லாத நிலையில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அந்த தன்மைகளில் உங்களுக்கு விரைய அமைப்புகள் வந்துடும். ராசியில் இருக்கிற ராகு உங்களை அப்படி இப்படியும் வேறு மாதிரிலாம் யோசிக்க வைப்பாருங்க. தேவையில்லாத பழக்க வழக்கத்தை கொடுப்பாரு. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்புங்க. 9ஆம் இடத்தோட ஒரு சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு 2ஆம் தேதியிலேயே. அப்போ ராசி ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. ராசிநாதன் அட்டகாசமாக உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறாரு. கூடுதலாக பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். அப்போ என்ன, பாக்கியம் கடனால் வரும், திருமண அமைப்பு கடனால் நடக்கும், வீடு கடனால் கிடைக்கும், வாகனம் கடனால் நடக்கும், ஏதோ ஒரு கடன் வருங்க. ஆனால் அந்த கடனால் ஒரு அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு நல்ல தன்மையாகவே சகல தரப்பு கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த நவம்பர் 2025 நிச்சயமாக இருக்கும்.